சுகமின்றி அமையாது உலகு. வணக்கம் இணையக்கூடிய நண்பர்களே, நான் கஜலக்ஷ்மி, நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் யோகா ட்ரைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்சர் பற்றி. அல்சர் எதனால் வருது அப்படின்னா, மோஸ்ட்லி நிறைய ஸ்மோக் பண்ணுறதால, ஆல்கஹால் இது ரெண்டும் கெட்ட பழக்கத்தால், அடுத்தபடியாக சாப்பாடு சாப்பிடும்போது ரொம்ப தவறான உணவு முறை பழக்கங்கள் இருக்கும்போது, அதாச்சும் நான் ஃபிக்ஸடாக ஒரு டைமுக்கு சாப்பிடாம, இல்லைன்னா ரொம்ப நேரம் பட்னி கடந்து சாப்பிட்றதுனால, இல்லை பசிக்க முன்னாடியே ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட்றதுனால, இது எல்லாமே உணவு பழக்கங்கள். இது இல்லாமல் ஒரு நாளைக்கு 2க்கும் அதிகமான காஃபி, டீ, சோடா இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றது, ஃபைபரே இல்லாமல் நிறைய மைதா, ஓவர் சுகரி ஃபுட் சாப்பிட்றது, நமக்கு உடம்பு வலி தலைவலின்னு வரப்போ டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நாமளாகவே ஃபார்மசியில் போய் மருந்துகள் நிறைய வாங்கி சாப்பிட்றது, அதுவும் அதை எப்போ ஸ்டாப் பண்ணணும் தெரியாமல் அதை சும்மா சின்ன வலிக்கும் அதை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் போக ஸ்ட்ரெஸ் அல்சருக்கு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸும் நமக்கு அல்சரை க்ரியேட் பண்ண நிறைய காரணமாக இருக்குது. இது இல்லாமல் ஹெலிகோபாக்டர் பைலோரைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாக்டீரியா இஸ் அ மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் அல்சர். ஓகே, இந்த பாக்டீரியா நம்ம வயிற்றில் இருக்கிற ஆசிட்லையும் வாழக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இது அங்கேயே இருந்து வாழ்ந்து நம்மளோட இன்டெஸ்டைன் லைனிங்கை அஃபெக்ட் பண்ணி அல்சரை க்ரியேட் பண்ணுது. அல்சருக்கான சிம்டம்ஸ்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வலி இருக்கும். அப்புறம் அதை நம்ம ட்ரீட் பண்ணாமட்டால் நெஞ்சு எரிச்சலோட அந்த வலி இருக்கும். வலி எப்போல்லாம் இருக்குன்னா, வயிறில் சாப்பாடே இல்லை, நம்ம பசியில் இருக்கோன்னும் போதும் வலி ஜாஸ்தியாகும். இல்லைனா அளவுக்கு அதிகமாக நல்லா இருக்குன்னு சொல்லியோ நிறைய நம்ம சாப்பிட்டுட்டாலும் அந்த வலி இருக்கும். ஸோ இன்னமும் நம்ம அதை அட்டன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த எரிச்சல் அதிகமாகி நம்மளுக்கு வாமிட்டிங் வர ஆரம்பிக்கும். அந்த வாமிட் அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஃபுட்டில் எந்த சேஞ்சஸும் கொண்டு வரலன்னா, வாமிட்டில் பிளட் வராது வரைக்கும், ஏன்னா இன்டெஸ்டைனில் நம்மளுக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அது வாமிட்டில் வரும். ஸோ வயிறு உப்பசமாக இருக்கிறது, நெஞ்செரிச்சல், சாப்பிட்ட எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரியெல்லாம் விஷயம் நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட இன்னும் கண்டிஷன் ஒர்ஸ்ட்டாக தான் போகும். சடனாக வெயிட் லாஸ் ஆவாங்க. அப்புறமா சாப்பிட்றதுல ஒரு விருப்பம் இல்லாமல் போயிடும். ஓகே, வலி வந்துருன்றதுனால அதை சாப்பிட்றதுக்கே யோசிச்சு சாப்பிடுவாங்க. அப்படியே அதை மீறி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அது வயிறு வலிச்சு வாமிட் வர அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே சிம்டம்ஸ் தான். ஓகே, அல்சர் பேஷண்ட்ஸ் எந்த மாதிரி உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, அவங்க நம்மள மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக 3 மீல்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடாம கொஞ்சமாக அந்த 3 வேளைக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த வேலையை 6ஆக பிரித்து அவங்க 6 வேளைக்கு கொஞ்சமாக சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த பெயின், பிளாட்னஸ், வாமிட்டிங், இன்டைஜஷன் ப்ராப்ளம் இது எல்லாத்துலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் ஃபஸ்ட்டு ஹனி சாப்பிட்றதோ இல்லைனா ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு ஹனி போட்டு அதை டே ஃபுல்லாக கொஞ்சமாக குடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ரிலீவாக தரும். ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு சுத்தமான ஹனியான்னு தெரிஞ்சு சாப்பிட்ணும். இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வெறும் வார்ம் வாட்டரை எப்போவுமே ஒரு ஃப்ளாஸ்கில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு நாள் முழுக்க அதை கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 2வது, ஆலோவேரா ஜூஸ். அது நம்மளோட இன்டெஸ்டைனல் லைனிங்கை சூதனிங் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அலோவேரா ஜூஸும் குடிக்கிறது அல்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக மோர் நல்லா நீர்த்து உப்பு சேர்க்காமல் குடிக்கிறது, அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி போட்டு குடிக்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் எடுத்து குடிக்கிற அளவுக்கு டைம் இல்லைனா கூட ஒரு பீஸ் ஆஃப் தேங்காய் நல்ல வாயில் வச்சு மென்று அந்த ஜூஸை மட்டும் முழுங்கி அதை ஒரு டெய்லி காலையில் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம ப்ராக்டிஸ் வச்சுக்கலாம். இது வயிற்றில் இருக்க புண்ணை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தபடியாக நம்ம சேனல்லையே டர்மரிக் டீ ரெசிபி ஒன்று ஆட் பண்ணியிருப்போம். அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அந்த அல்சரை இன்னும் அதிகப்படியாக அந்த புண்ணு பெருசாகாமல் பார்த்துக்கிறதுக்கு டர்மரிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சமையலில் நிறைய பூண்டு சேர்த்துக்கிறது, தயிர் சாதம் அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றதும் நம்மளுக்கு அல்சரை க்யூர் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்லி எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி குழம்பு தாளித்து ரொம்ப வறுத்து அப்படி சாப்பிட்றத விட நிறைய கலர்ஃபுல்லான சீஸ்னல் வெஜிடபிள்ஸை
கொஞ்சம் ஒரு வேக்காடு, அதாச்சும் கொஞ்சமாக இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு காயை சமைக்க 10 நிமிஷம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் 1/3 ஆஃப் த டைம் அளவுக்கு அதை பாயில் பண்ணி நம்ம சாப்பிட்றது வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய விட்டமின் மினரல்ஸும் அந்த ஹீலிங் ப்ராசஸும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைசஸ் அண்ட் சால்ட் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண பார்க்கணும் அல்சர் பேஷண்ட். காலத்துக்கும் அவாய்ட் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஹீலிங் டைம் இருக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம ஸ்பைசஸும் சால்ட்டும் அவாய்ட் பண்ணுறது ஹீலிங்கை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கும். ஸோ அது நம்மளுக்கு மெடிசனோடு சேர்த்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை ரொம்ப கம்மியான அளவுக்கு சாஃப்டான பிளாண்டான டயட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வயிறை எப்போவுமே காலியாக விடாதீங்க. அதே மாதிரி டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே டைமுக்கு நம்ம சாப்பிட்றலான்னு ரொம்பவும் டம்ப் பண்ணிக்காதீங்க. ரெண்டுமே சிம்டமை வேர்ஸ் தான் பண்ணும். அதே மாதிரி ஆல்கஹால் கன்சம்ஷன் குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அந்த புண்ணு ஹீலாகிற அளவுக்கு நேரத்துக்காகவாச்சும் அந்த ஹீலிங் டைமாச்சும் நம்ம கொடுத்தாதான் அந்த மருந்தே கூட வேலை செய்யும். இல்லைனா நீங்கள் மருந்து எடுத்து இல்லைனா இந்த மாதிரி ஸ்மால் டயட்டாக சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டாலும் கூடவே நீங்கள் ஆல்கஹால் எடுக்கும்போது இந்த ஆல்கஹால் என் மருந்தோடவும் இன்டர்ஃபியர் பண்ணும், அந்த புண்ணையும் ஆற விடாமல் தான் பண்ணும். ஸோ ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் ட்ரிங்கிங் ஹேபிட்டும் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த ஹீலிங் டைம் எடுக்கிற ஒரு 4-5 மாதமாச்சு கொஞ்சம் பொறுமையாக அந்த புண்ணை ஆறுற வரைக்குமாச்சு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது, ஹை ஃபேட் ஃபுட் ரொம்ப எடுக்க வேண்டாம். காரணம் என்னென்னா, நம்ம இன்டெஸ்டைனில் ஆல்ரெடி அந்த அல்சர் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். டைஜஷனுக்கு ரொம்ப டைம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஃபுட்டு நம்மளோட இன்டெஸ்டைன்லேயோ இல்லை ஸ்டொமக்லேயோ ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணுறதால பிளாட்னிங் மாதிரி, அதாச்சும் வயிறு உப்பசம் மாதிரியான பிரச்சனைகள் இன்டைஜஷன் வரும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஹீலிங் டைம் அப்போது நம்ம ஃபைபர் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். மற்றபடி நோ ஃபேட் ஃபுட் சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லது தான். சிட்ரஸ் ஃப்ரூட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எலுமிச்சம்பழம், புளிப்பான பழங்கள், ஆரஞ்சு, தக்காளி இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, இது எல்லாமே நம்ம அந்த ஆசிட் ப்ரொடக்ஷனை அக்ரிவேட் பண்ணுங்கிறதால நம்ம இதை அவாய்ட் பண்ணுறது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பெயின்லேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். மெயினாக சாக்லேட்ஸ் வந்து சாப்பிட்றது இந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போவும் சொல்கிறேன், இது எல்லாமே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக செய்யணும்னு இல்லை, அந்த ஹீலிங் டைம் வரைக்கும் செஞ்சால் தான் அந்த அல்சர் வந்து நல்லா மறுபடியும் அந்த லைனிங்லாம் நல்லா ரிப்பேர் ஆகிட்டு நம்மளுக்கு மறுபடியும் அழகாக நம்மளோட டைஜஷன் பவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு அந்த அல்சர் சரியாகும். பால் குடிக்கலாமா வேண்டாமான்னு கேட்பாங்க. ஒரு சிலருக்கு பால் குடிக்கிறது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் தராது. லைக் வயிறு அவங்களுக்கு உபசமாகாது, வாமிட்டிங் சென்சேஷன் வராது. அவங்களும் கூட ஒரு நாளைக்கு 2 கிளாஸ்க்கு மேலே குடிக்க வேண்டாம். மற்றபடி அது குடித்தா உங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வருதுன்னா அது குடிக்காமல் இருக்கிறது நல்லது தான். இதெல்லாம் போக நம்ம இந்த ப்ராசஸ் ஃபுட் கண்டிப்பாக அது அல்சர் வந்தால் தான் சாப்பிடக்கூடாதுல்ல. ஹெல்த்தியாக வாழணும்னு நினைக்கிறவங்க யாருமே அதை சாப்பிட தேவையில்லை. லைக் பேஸ்ட்ரீஸ், மயோனைஸ், கெச்சப்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது இல்லாமல் நீங்கள் ஒரு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டயட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபுட் டைரி வச்சுக்கோங்க. அன்னன்னைக்கு என்ன சாப்பிட்றீங்க எழுதிக்கோங்க. எந்தெந்த ஃபுட் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வலி நிறைய இருக்குது, இல்லை வாமிட்டிங் இருக்குது, இல்லை மோஷன் போகும்போது கலர் சேஞ்ச் இருக்குது, இல்லை வயிறு உப்பசமாக இருக்குது, எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கும் போது நம்ம அந்த பர்டிகுலர் ஃபுட்டை எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். விச் மீன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும், உதாரணத்துக்கு நீங்கள் பால் 2 கிளாஸ் குடிக்கிறீங்க, அன்றைக்கி உங்களுக்கு வயிறு வலி வருது இல்லை வாமிட்டிங் வருதுன்னா தட் மறுநாள் நீங்கள் அதை சாப்பிடாமல் இருந்து பாருங்கள். உங்களுக்கு அது வரலன்னா அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு பாலை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஸ்லோவாக அதை டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா, ஃபிக்ஸ்டு டைம் வச்சு மருந்தும் சாப்பாடும் சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் தள்ளி சாப்பிட்றது வேண்டாம். தேவையில்லாத மெடிசன்ஸ் நீங்களாகவே போய் எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் போக ஹைஜீனிக், முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே பிளாண்ட் ஃபுட் சாப்பிட பாருங்கள். வெளியில் சாப்பிடாதீங்க. இது இன்னும் உங்களுக்கு சிச்சுவேஷனை மோசமாக தான் ஆக்கும். உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுற ஆளோ இடமோ எதுவாக இருந்தாலும் அதை விட்டு உங்கள் ஆரோக்கியத்துக்காக தள்ளி இருக்கிறது தப்பே கிடையாது. சாப்பிட்ட உடனே, சாப்பாடு மட்டும் இல்லை, மருந்தாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட்ட உடனே போய் படுக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு படுத்த உடனே கொஞ்சம் நேரத்தில் வயிறு வலி வந்து வாமிட் வரும். ஸோ மோஸ்ட்லி ஒரு 1 hour பிஃபோர் படுக்க போகிறீங்கன்னா அதுக்கு 1 hour பிஃபோர் நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் மொட்டை மாடியில் நிலா வெளிச்சத்தில் நடந்துட்டு அதுக்கப்புறமா வந்து படுங்க.
உங்களோட மீலில் ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு வகையான கீரையை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எப்படி தேங்காய் பால் நம்ம புண்ணை ஆற்றுன்னு சொன்னனோ, மணத்தக்காளி கீரை, சுத்தமான பசு நெய், இது எல்லாமும் நம்ம வயிறு குடலோட ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நல்ல மோர் தயிர் கிடச்சா அதுவும் சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன் ஷார்ட், நீங்கள் எதையுமே அவாய்ட் பண்ண வேண்டாம். நல்ல ஃபுட்டாக இருந்தால், இன்கேஸ் அது உங்களுக்கு அலர்ஜிக்காக இருந்தால் மட்டுமே நீங்கள் அதை அவாய்ட் பண்ணால் போதும். மற்றபடி சீஸ்னல், லோக்கல், கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிட்லாம். புளிப்புத்தன்மை இருக்கிறது மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பேசின டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இணைய கொடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.